நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. பரிசுத்த அலங்காரத்தை குறித்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த பரிசுத்த அலங்காரத்தை தேவன் நமக்கு தருவதற்கு என்ன செய்கிறாருங்கிறத குறித்து இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி மல்கியா 3வது அதிகாரம் வசனம் 3. மலாச்சி சாப்டர் 3 verse 3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும் படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும் படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். இந்த வார்த்தைகள் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கும் லேவி புத்திரர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த வார்த்தைய ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகவும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருக்கிற லேவியர்களாகிய நமக்கு எப்படி பொருந்துகிறதுங்கிறத குறித்து பார்க்க போறோம். இந்த வசனத்துடைய துவக்கத்துல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார்னு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வெள்ளியை புடமிடுகிறது எதற்காக? சுத்திகரிப்பதற்காக. அந்த வெள்ளியில் இருக்கிற களிம்பையெல்லாம் நீக்கி பரிசுத்தப்படுத்துவதற்காக. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். அப்படி வெள்ளியை புடமிடும் போது அது சுத்திகரிக்கப்படுது. இந்த புடமிட்டு சுத்திகரிக்கப்படுகிறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கும். அது நிறைய நிலைகளை தாண்டி வருகிறதா இருக்கும். அப்படியான நிலைகளை கடந்து வரும்போது அது பலவிதமான சோதனைகளுக்குள்ளாகும். இந்தபடியாகவே தேவன் தன்னுடைய ஜனங்களையும் சுத்திகரிக்கிறாரு. சங்கீதம் 66வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துட்டோம்னா, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். அப்போ இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளியானது யாரை குறிப்பிடுகிறதா இருக்கு? இந்த வசனத்தை மேற்படியா பார்க்கும்போது புரியும். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும். அந்தபடியாக லேவி புத்திரரை தேவன் உட்கார்ந்து வெள்ளிய போல புடமிட்டு சுத்திகரிக்கிறாராம். தேவன் உட்கார்ந்து இதை செய்யறாருன்னு சொல்லும் போது அவர் நிதானித்து சோதனைக்குள்ளார கொண்டு போய் அவங்களை சுத்திகரிச்சு பரிசுத்தப்படுத்துறாரு. அப்படியாக வெள்ளியானது புடமிடப்படுகிற சூழ்நிலைக்குள்ளார போகும்போது அது அழிந்து போகாத படிக்கு சரியான பக்குவமான நிலையில கொண்டு போய் அது சரி பண்ணப்படுது. அந்தபடியாகவே நம்மையும் தேவன் புடமிடும் போது நம்மை சில சோதனைக்குள்ளார பிரவேசிக்க பண்ணி அந்த உபத்திரவங்கள்ல நாம அழிந்து போகாத படிக்க நம்மை பக்குவப்படுத்துகிற நிலையில கொண்டு வருவாரு. அது நம்மை சுத்திகரித்து சரியான பதத்துக்கு கொண்டு வரும். அப்படியான சுத்திகரிப்பை பண்ணி நாம அவருடைய ஜனங்களா இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும். அந்த நாட்கள் இருந்த காணிக்கைகள் வேற. இன்றைக்கு நம்மையே நாம பரிசுத்த ஜீவ பலியாக அவருக்கு உகந்த காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி நம்மை நீதியாக ஒப்பு கொடுக்கும்படிக்கும் அவர் நம்மை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியா தேவன் தன்னுடைய ஜனங்களை தம்முடையவர்களாக தான் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நடத்துவதற்கு அநேக காரியங்களை அனுமதிக்கிறாரு. இப்படியாக நாம சோதிக்கப்பட்டு உபத்திரவங்களுக்குள்ளாகி அதிலிருந்து கீழ்ப்படிய கற்றுக்கொண்டு அவருக்கு உகந்த பரிசுத்த ஜனமா மாறுறோம். அப்படியா இருக்கும்போது சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கப்படுவது எவ்வளவு நல்லதா இருக்கு. அதனால்தான் தாவீது ராஜா சங்கீதத்துல அழகா சொல்லியிருக்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அந்தபடி உபத்திரவங்களுக்கு உள்ளாகும் போதுதான் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படினுங்கிற புரிதலே நமக்குள்ளார வருகிறது. அப்படியாக சுத்திகரிக்கப்பட்டு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அப்பவும் நம்மள வெள்ளிய போலவும் பொன்ன போலவும் சோதிச்சு அறிந்து கொள்றாரு. நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 3வது அதிகாரத்துல வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். அந்தபடியாகவே தேவன் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகளை அனுமதிச்சு அந்த உபத்திரவங்களை நாம கடந்து வந்து புடமிடப்பட்ட பிற்பாடும் நம்முடைய இருதயங்களை சோதி தருகிற விதமா இன்னும் சில காரியங்களை அனுமதிப்பாரு.
இது எல்லாமே எதற்காக? நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியாக, அவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நம்மை நிலைநிறுத்தும்படியாக. அதனால தேவ பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது அதுல நாம மூழ்கி போயிடுவோம்னு பயந்து போகாம, இதுல தேவன் நம்மை ஏதோ காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறார்னு நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை கீழ்ப்படிய செய்தோமே ஆனால் அதுல இருந்து தேவன் நம்மை அழகாக உருவாக்கி பரிசுத்த அலங்காரத்துடன் காணப்பட செய்வார். அப்படியான பரிசுத்த அலங்காரத்தை நாம பெற்றுக்கொள்வதற்கு சில சோதனைகளை கடந்து வருவது அவசியம் இல்லையா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனை கண்டு நாம ஒரு நாளும் பயந்துடக்கூடாது. இல்ல தேவன் ஏன் இப்படி செய்யறான்னு நினைக்க கூடாது. அவர் நாம அழிந்து போகாம பக்குவப்படும்படியாக சில காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில வைக்கிறாரு. அந்த சூழ்நிலைகளை கடந்து போய் அவர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு ஏதுவாக நாம உருவாக்கப்படணும். அப்படியாக பரிசுத்தப்படுத்தப்பட்ட நம்மை நாம காணிக்கையாக செலுத்தும் போது தேவன் அதை பிரியமாக ஏற்றுக்கொள்வார். அதையே நாம பார்த்த பிரதான வசனத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற 4வது வசனம் சொல்லுது, அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அப்படி கர்த்தருக்கு பிரியமான காணிக்கையை செலுத்த நாம புடமிடப்பட வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி புடமிட்டு பரிசுத்தப்பட வேண்டியது நம்ம ஒவ்வொருவருக்குமே அவசியமா இருக்குதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா தேவன் நமக்கு காண்பிக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு தேவன் நம்மை புடமிட்டு பரிசுத்தப்படுத்தும் போது அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருக்கு உகந்த காணிக்கையாக மாற அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, தேவரீர் எங்களை வெள்ளியை போல புடமிட்டு சோதிப்பது நீர் விரும்புகிற பரிசுத்தத்திற்கு மாறவே என்பதை இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாய் எங்க வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிற சோதனைகள்ல நாங்க சோர்ந்து போகாம உங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து முழுவதுமா எங்களை சுத்திகரிக்க விட்டு கொடுக்கணும் தகப்பனே. ஆம் ராஜா, அப்படியான சுத்திகரிப்பின் மூலமாகவே நாங்க உம்மை கண்டடைய முடியுங்கிறத அறிந்து கொண்டு நீர் தருகிற பரிசுத்த அலங்காரத்தை ஏற்று நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்கப்பா. அப்படியே நீங்க மாற்ற போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.